மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று திருப்பினா. ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, சத்திய வேதம் யாருடைய வாயில இருக்கிறதோ, சத்திய வேதமாகிய நியாய பிரமாணம், தேவ கற்பனைகள் யார் தங்களுடைய இருதயத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் அதை உணவாய் உண்கிறார்களோ, யார் அந்த வார்த்தையில் நிலைத்திருந்து வாழ்கிறார்களோ, அவர்களிடத்திலே அநியாயம் காணப்படுவதில்லை. அவர்கள் ஆண்டவரோடு சமாதானமாயிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்கும்படியாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இருதயம் தேவனுடைய கற்பனையால் நிறைந்திருக்கும் போது அவர்கள் வாயிலே வார்த்தைகள் சரளமாக புறப்பட்டு வரும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்திருக்குமே, ஆனால் வாயினாலே அவர்கள் வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்கள் இருதயத்திலே வார்த்தைகளை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாயிலே வேத வார்த்தை தான் இருக்கும். அவர்களிடத்திலே அநியாயம் காணப்படாது. அவர்கள் தேவனோடு சமாதானமாயிருப்பார்கள். சமாதான காரணமாயிருக்கிற கர்த்தர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறதுனாலே எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், இந்த உலகம் வருவது தர முடியாத சமாதானத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் நிச்சயமாக அவரை ருசித்து பார்த்தவர்கள், அவர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக, அநேகருக்கு சத்திய வார்த்தைகளை சொல்லி அநேகரை தங்களுடைய அக்கிரமத்திலிருந்து திருப்புகிறவர்களாகி காணப்படுவார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். அவனவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னுடைய வருகிறது என்று சொன்ன ஆண்டவர். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுக்கென்று அவர் பலனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு உரிய பலனை அவர் வைத்திருக்கிறார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஆமென்.